பெதஸ்தா ஊழியங்கள் வழங்கும் கிறிஸ்துவின் வல்லமை தேவசேதி டாக்டர் ஹெலன் ஆனந்தன். इन्हें தினத்துல உங்களோடு சில சத்தியங்களை நான் பேச விரும்புகிறேன். आज का दिन भी आपके साथ कुछ सच्चाई बात को मैं बताने वाला हूँ. யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना का पुस्तक 3வது அதிகாரம் 3 अध्याय 3வது वचனம் 3 का 3 पढ़ेंगे. यीशु ने उसको उत्तर दिया, मैं तुझसे सच सच कहता हूँ, यदि कोई नए सिरे से न जन्म तो परमेश्वर का राज्य को नहीं देखेंगे. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? तो यीशु में से क्या बोलते हैं? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் अगर यदि कोई दोबारा नहीं जन्म होगा தேவனுடைய ராஜ்யத்தை परमेश्वर के राज्य को என்னது नहीं देखेगा. காண மாட்டான். क्या नहीं करेगा? नहीं देखेगा. சரிதானே? सही है ना? சரி, அப்ப மறுபடியும் பிறக்கிறதுனா என்னது? तो दोबारा जन्म लेना उसका मतलब क्या है? ஞானஸ்நானம் பிறக்கிறதா மறுபடியும் பிறக்கிறது? बपतिस्मा लेना दोबारा जन्म होना है क्या? மறுபடியும் பிறக்கிறதுனா என்னது? दोबारा जन्म लेना मतलब क्या है? பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது. पाप से मन फिरकर यीशु को खुद का उद्धार करता करके स्वीकार करना. सही है ना? சரி, அப்ப எல்லாரும் மறுபிறப்பு கிடைச்சிருக்குதா? तो आप सबको दोबारा जन्म मिला है क्या? எல்லாரும் உங்க பாவங்களை எல்லாம் இயேசுவின் இடத்துல அறிக்கையிட்டு आप सब अपना पापों को यीशु के पास बताकर அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? क्या आपको खुद का उद्धार करता करके स्वीकार किए हो? ஆமென். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை நீங்க என்ன செய்யலாம்? तो आप स्वर्ग राज्य को क्या कर सकते हो? பார்க்கலாம். देख सकते हो. சொர்க்க ராஜ்யத்தை நீங்க பார்க்கலாம். स्वर्ग राज्य को आप देख सकते हो. சரி, 5வது வசனத்தை வாசிங்க. 5वां वचन पढ़ेंगे 3 का 5. அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? तो इसमें क्या लिखा है? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? क्या लिखा हुआ है? தேவனுடைய ஆவியினாலும் परमेश्वर के आत्मा से, என்னது? தேவனுடைய ஆவியினாலும் परमेश्वर के आत्मा के द्वारा ஜலத்தினாலும் और जल के द्वारा பிறவாவிட்டால் जो नहीं जन्म लेगा தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால वो परमेश्वर के राज्य के अंदर பிரவேசிக்க மாட்டான். प्रवेश नहीं करेगा. அப்ப 3வது வசனத்துக்கும் 5வது வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? तो तीसरा वचन और 5वां वचन के बीच में कोई अंतर है क्या? வித்தியாசம் இல்லையா? திரும்ப வாசிங்க. दोबारा पढ़िए. எல்லாம் திரும்ப பாருங்க. 3வது வசனத்துக்கும் 5வது வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? दोबारा देखिए, मतलब तीसरा वचन और 5वां वचन में क्या अंतर है देखिए. சரி, அப்ப 3வது வசனம் என்ன சொல்லுது? तीसरा वचन क्या बोलता है? காண மாட்டான். नहीं 5வது வசனம் देखेगा. என்ன சொல்லுது? 5वां वचन क्या बोलता है? அப்ப பிரவேசிக்க மாட்டான். मतलब प्रवेश नहीं करेगा, अंदर ही नहीं जा पाएगा. காணுகிறதற்கும் பிரவேசிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டுமா? देखना और अंदर जाने का बहुत बड़ा अंतर है. வித்தியாசம் உண்டுமா இல்லையா? है या नहीं? अंतर है कि नहीं? देखना और अंदर जाना. சரிதானே? सही है ना? இப்ப நாங்க இந்த ஆலயத்துக்கு வெளியில நின்னு अभी हम इस भवन के बाहर रहकर இந்த ஆலயத்தை நாங்க பார்க்கலாம். ये भवन को हम देख सकते हैं. ஆலயத்துல நாங்க என்ன பார்க்கலாம்? भवन में हम क्या देख सकते हैं? 4 வால்ஸ் மட்டும் நாங்க பார்க்கலாம். ये जो बड़ा हॉल और ये पूरा जो दीवार को देख सकते हैं. சரிதானே? सही है ना? இந்த கூரையை வேணா பார்க்கலாம். सही, तो ऊपर का जो है उसको भी देख सकते हैं. அவ்வளவுதான் நாங்க பார்க்கலாம். उतना ही हम देखेंगे. சரிதானே? सही है ना? இப்போ ஐயா எங்களுக்கு இந்த கதவை திறந்து தந்ததனால தான் अभी पास्टर जी ये दरवाजा हमारे लिए खोल कर दिया, इसलिए நாங்க இந்த சபைக்கு உள்ளால நாங்க வந்திருக்கிறோம். हम इस कलिशा के अंदर आए हैं. இந்த உள்ளால வந்தாதான் இங்க இருக்கிற எல்லா நாற்காலியை பார்க்குறோம். हम अंदर आने के बाद ही फिर वो चेयर्स को देखते हैं. இந்த ட்ரம்மை பார்க்குறோம். ये ड्रम देख सकते हैं, कॉन्को. இந்த டேபிளை ये பார்க்குறோம். टेबल को हम देख सकते हैं. உங்க கம்யூனியன் சர்வீஸ்ல நாங்க பங்கு பெற்றோம். और आपका जो प्रभु भोजन में भी हम भाग लिया உங்களோடு சேர்ந்து நாங்கள் பாடினோம். और आपके साथ मिलकर हम गीत गाए. சரிதானே? सही है ना? அப்போ உள்ளால பிரவேசிக்கிறதற்கும் तो अंदर प्रवेश करना வெளியில பார்க்கிறதற்கும் और बाहर से देखना வித்தியாசம் இருக்குதா? अंतर है. சரிதானே? அப்போ வசனத்துல இயேசுவானவர் சொன்னார், तो वचन में यीशु ने कहा, நீங்க என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளால आप मेरे राज्य के अंदर பிரவேசிக்க வேண்டுமானா अगर आपको प्रवेश करना है 2 கண்டிஷன். तो 2 कंडीशन है. என்ன கண்டிஷன்? क्या क्या कंडीशन है? சொல்லுங்க வசனத்துல இருந்து. ஜலத்தினாலும் ஆவியினாலும் जल और आत्मा से பிறக்கணும். जो नहीं जन्म हुआ. तो சரிதானே? அப்ப ஜலத்துல பிறக்கிறதுனா என்னது? जल और आत्मा से जन्म होना उसका मतलब क्या है? ஜலத்துல பிறக்கிறதுனா என்னது? जल में जन्म होना, पानी में जन्म होना, वो क्या है उसका मतलब? பேப்டிசம். बपतिस्मा. எல்லாரும் ஞானஸ்நானம் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. सब लोग सोच रहे थे बपतिस्मा. அது ரொம்ப லேஸ் ஆயிடுச்சுதே. वो भी ऐसा हो गया, आसान हो गया है. நல்லா ஒரு தொட்டி நிறைய एक अच्छा
एक अच्छा पानी भर के நிறைய தண்ணி இருக்கும். अच्छा पानी रहेगा. ஐயா வந்து पास्टर जी आके இயேசு கிறிஸ்துவை உண்மையாற்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறியான்னு கேட்பாங்க. पूछेंगे तो यीशु मसीह को स्वीकार किया क्या? ஆமென்னு சொல்லியாச்சுன்னா आमीन बोल दिया तो உங்களை முழுகியாச்சு, अच्छे से डुबा देंगे, நீங்க எந்திரிச்சாச்சு. आप उठ भी लेंगे. ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு. बहुत ही सिंपल हो गया है. ஞான ஸ்நானம் அல்ல. वो बपतिस्मा नहीं है. அதுதான் நிறைய பேர் தப்பா எண்ணிட்டு இருக்கிறீங்க. उसको ये बहुत लोग गलत मानते हैं. நிறைய பேருக்கு முழுக்கு ஞான ஸ்நானத்துக்கு அர்த்தமே தெரியாது. बपतिस्मा का मतलब ही हम नहीं मालूम है हमको. முழுக்கு ஞான ஸ்நானத்துக்கு அர்த்தம் என்ன? जो डुबकी लगाकर लेने वाला बपतिस्मा का अर्थ क्या है? முழுக்கு ஞான ஸ்நானத்துக்கு அர்த்தம் என்ன? डुबकी लेकर बपतिस्मा लेना उनका अर्थ क्या है? சைன். அப்படிதான் நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ऐसा ही बहुत लोग गलत सोच रहे हैं. அது தப்பு. சைன் அல்ல. वो साइन नहीं है, वो एक चिन्ह नहीं है. கிறிஸ்துவுடனே கூட मसीह के साथ இது ஒரு பத்தியம் இதை டீச் பண்ணணும். ये एक बहुत बड़ा सच्चाई है और उसको टीच करना जरूरी நிறைய है. பேருக்கு இந்த டீச்சிங் கிடையாது. ये समझ नहीं है बहुत लोग को. நாங்கள் மகாராஷ்டிரா என்ற இதுல நண்டுபார் என்கிற இடத்துல नंदुबार करके महाराष्ट्र में एक जगह है, वहाँ पे சுமார் 150 பேருக்கு लगभग 150 लोगों को ஆற்றிலே கொண்டு போய் हम लोग नदी में लेके जाकर ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள். बपतिस्मा दिया गया था. என்னுடைய கணவரும் ஒருவர் ஞான ஸ்நானம் கொடுத்தவர். और मेरा जो हस्बैंड भी वहाँ पे था. 3 பேர் ஞான ஸ்நானம் बपतिस्मा दे கொடுத்தார்கள். रहे थे, उसमें एक था. ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாக बपतिस्मा लेने से पहला காலையில உள்ள கிளாஸ்ல सुबह का जो क्लास में அந்த முழு கிளாஸுக்கும் நான் டீச் பண்ணினேன். वो पूरा क्लास को पास्टर माँ ने उनको सिखाया था. ஞான ஸ்நானம் என்றால் என்ன? क्या बपतिस्मा क्या होता है? ஏன் முழுக்கு ஞான ஸ்நானம் தேவை? क्यों डुबकी बपतिस्मा डुबकर लेने वाला बपतिस्मा जरूरी है? முழுக்கு ஞான ஸ்நானத்தினுடைய அர்த்தம் என்ன? और डुबकर बपतिस्मा लेने वाला है उसका अर्थ क्या है? நீங்கள் தண்ணிக்குள்ளாலே முழுகும் பொழுது आप जब पानी के अंदर डुबकी मारते हैं கிறிஸ்துவுடனே கூட मसीह के साथ அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். आप गाड़ा जाते हो. நீங்கள் அவரோடு கூட மரிக்கிறீர்கள். आप यीशु मसीह जैसा मरा था तो उनके साथ आप मर भी लेते हो. உங்களுடைய பழைய மனுஷன் आपका पुराना मनुष्य இயேசு கிறிஸ்துவோட यीशु मसीह के साथ சிலுவையிலே அறையப்படுகிறான். क्रूस पर चढ़ाया जाता है. உங்களுடைய கைகள் आपका हाथ இயேசு கிறிஸ்துவோடனே यीशु मसीह के साथ அவருடைய சிலுவையிலே அறையப்படுகிறது. उसका क्रूस पर मारा जाता है. அப்படி என்றால் मतलब உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. आपका इच्छा के अनुसार आप कुछ नहीं कर सकते हो. உங்களுடைய ரெண்டு கால்களும் आपका दोनों पैर இயேசு கிறிஸ்துவோட यीशु मसीह के साथ சிலுவையிலே அறையப்படுகிறது. क्रूस पर मारा जाता है. ஆகையாலே इसके वजह से இயேசு கிறிஸ்துக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு यीशु मसीह को जो जगह पसंद नहीं है நீங்கள் செல்ல முடியாது. आप नहीं जा सकते हैं. சினிமா படம் பார்க்க போலாமா? सिनेमा देखने के लिए जा सकते हैं क्या? மோசமான இடங்களுக்கு போலாமா? गलत जगह पे जा सकते हैं. இயேசு கிறிஸ்து சொல்லாத இடங்களுக்கு நீங்க போக முடியாது. यीशु मसीह को जो पसंद नहीं वहाँ पे आप जा भी नहीं सकते हो. சரிதானா? सही है ना? அதுதான் ஞான ஸ்நானம். वही बपतिस्मा है. ஆனா இந்த இடத்துல ஜலத்தினால பிறக்க வேண்டும் என்று சொல்லுவது पर यहाँ पर पानी से मतलब आपको जन्म लेना है, मतलब क्या ஜலம் है? என்று சொல்கிறது जल मतलब தேவனுடைய வசனம். परमेश्वर का वचन. தேவனுடைய வசனத்தை வாசித்து परमेश्वर का वचन को पढ़कर அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். उसका वचन का मानना है. சரிதானா? सही है? அப்ப இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை வாசிக்க வேண்டும் முதலாவது. तो सबसे पहले हम यीशु का वचन पढ़ना है. இரண்டாவது வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். दूसरा वचन का मानना है. ஆனால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் तो ये वचन को मानना है तो பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. पवित्र आत्मा की जरूरत है. பரிசுத்த ஆவியானவர் தான் केवल पवित्र आत्मा ही வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதற்கு वचन मानने के लिए உங்களுக்கு உதவி செய்கிறார். आपको हेल्प करेंगे, सहायता करेंगे. சரிதானா? सही है? சரி, அப்ப இந்த இடத்துல எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவி இல்ல? यहाँ पे कितना लोग ऐसा है जिनको पवित्र आत्मा अभी तक मिला नहीं? அப்ப பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் நீங்க என்ன செய்யணும்? जिनको पवित्र आत्मा नहीं मिला आपको क्या करना है? ஆண்டவரிடத்துல ஜெபித்து परमेश्वर से प्रार्थना कर ஆண்டவரே परमेश्वर எனக்கு பரிசுத்த ஆவி தேவை என்று சொல்ல வேண்டும். बोलने का कि मुझे पवित्र आत्मा की जरूरत है. தேவை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் அபிஷேகிப்பார். और जिनको जरूरत है, जो चाहते हैं, उनको परमेश्वर अभिषेक करेंगे. தாகம் உள்ளவன் மேல்தான் केवल जिनको प्यास है தண்ணீர் ஊற்றப்படும். उनके मुंह में पानी डाला जाएगा. சரிதானா? सही है? நானும் ஒரு சிஎஸ்ஐ मैं भी एक सीएनए है. ஆலயத்துல தான் வளர்ந்தேன். एक भवन में सीएसए भवन पे ही जन्म लिया. பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்பட்டது கிடையாது. पवित्र आत्मा के बारे में कुछ भी पता नहीं था. பரிசுத்த ஆவியை பற்றி பேசவும் மாட்டார்கள். और वहाँ पे पवित्र आत्मा के बारे में बात भी नहीं करते हैं. ஆனால் 17வது வயதிலே पर 17 उम्र में நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். मैं परमेश्वर को स्वीकार की थी.
நாங்கள் பலவிதமான ஊழியங்களுக்கு நாங்கள் அப்பொழுது சென்று கொண்டிருந்தோம். तभी हम लोग बहुत सारा सेवकाई जाते थे. அப்பொழுது ஒரு நாள் நான் மலைநாட்டு காணிக்காரர்கள் மத்தியிலே நடக்கும் மலைநாட்டு ஊழியத்திற்கு நான் சென்றேன். एक बार मैं आदिवासी उन लोग का बीच में सेवकाई के लिए मैं गई थी. அப்பொழுது என்னுடைய சிநேகிதி ஒருத்தி तब इनका एक दोस्त என்னை பார்த்து சொன்னது, इनको देखकर कहा था, ஹெலன் உனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும் என்று சொன்னாள். बोल रहे थे कि आपको पवित्र आत्मा की ज़रूरत है. அப்பொழுதுதான் முதலாவது நான் பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்படுகிறேன். तभी मैंने सबसे पहले बार पवित्र आत्मा के बारे में मुझे जानकारी मिला. உடனே நான் அவளிடத்திலே சொன்னது என்னவென்றால், तुरंत ही मैं मेरा दोस्त को मैंने ये कही थी, எனக்கு பரிசுத்த ஆவி தேவை என்று ஆண்டவர் அறிந்திருந்தால் अगर मुझे पवित्र आत्मा चाहिए ही है, ऐसा प्रभु चाहते हैं तो அவர் எனக்கு தருவார். वो मुझे देंगे. ஏனென்றால் நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டுனாலே அப்படியே நான் முடித்து விட்டேன். क्योंकि माँ जो है वो सीएससी बैकग्राउंड से थे, तो वो ऐसा बोलकर ख़त्म कर दिया. பின்பு அவர் ஒரு நாள் फिर एक दिन அவள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலய சர்ச்சுக்கு போய் கொண்டிருந்தாள். असेंबलीज ऑफ गॉड चर्च में जा रहे थे. அப்பொழுது ஒரு நாள் சனிக்கிழமை மத்தியான நேரத்தில் एक मतलब शनिवार जो शाम के समय में, दोपहर के समय में சின்ன ப்ரேயர் நடந்தது. वहाँ पे एक प्रेयर मीटिंग हो रहा था. ஒரு 10 பேர் மட்டும்தான் அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்திருப்பாங்க. सिर्फ 10 लोग ही वहाँ पे आए थे मीटिंग में. போதகர் ஒரு வயசான ஒரு நபர். और जो जो वहाँ का मेन पास्टर है वो बहुत ही बुजुर्ग था. அப்பொழுது இருந்தவர்கள் எல்லாரும் பெண்கள். तो जितना भी वहाँ पे थे सब स्त्रियाँ थे. நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் வாலிப பெண்கள். और हम दोनों ही, पास्टर माँ और उनका फ्रेंड, दोनों ही जवान थे वहाँ पे. और அப்படியானால் பாஸ்டர் சொன்னார் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. बोले थे सब लोग स्तुति करो और प्रार्थना करो करके बोले थे. உடனே எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. तो तुरंत ही सब लोग प्रार्थना करना शुरू कर दिए. எல்லாரும் மறுபாஷையில பேசி ஜெபம் பண்ணாங்க. सभी लोग अन्य भाषाओं में बात कर कर प्रार्थना करना शुरू कर दिए थे. நான் சிஎஸ்ஐல இருந்து வந்ததனால माँ जी है वो सीएनए थे, इसलिए சவுண்டே வெளியில கேட்காது. मुंह से आवाज ही बाहर नहीं आएगा. மெதுவாக அப்படி மெமன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு फिर இருந்தேன். धीमे से ऐसा ही स्लोली प्रार्थना कर रहे थे. ஆனா என் பக்கத்துல இருந்தவளோ पर इनके बाजू में जो थे அவ டப 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 டபன்னு டங்ஸ்ல சத்தமாக அவ ப்ரேயர் பண்ணனா. वो जोर से अन्य भाषाओं में प्रार्थना कर रही थी मेरी दोस्त. அவ மெதுவாக முணுமுணுன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேனா मैं स्लोली प्रार्थना कर रही थी. என்னுடைய ஜெபத்தை நிறுத்திவிட்டு मेरा प्रार्थना को मतलब स्टॉप करके அவளுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். वो मेरा मतलब करना छोड़कर मैं उसका सुन रही थी, दोस्त का. என்னுடைய மனசுல நான் நினைத்தது என்னவென்றால், इनके मन में ऐसा विचार आ रहा था, இவள் என்ன அழகாக பேசுறாள், ये कितना अच्छे से बोल रही है, கேட்பதற்கே எவ்வளவு அழகாக இருக்கிறது सुनने के लिए भी कितना अच्छा लग रहा है. என்று மட்டும் தான் நான் நினைத்தேன். इतना ही मैंने सोची. உடனடியாகவே तुरंत ही பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा ने என் மேல அருளப்பட்டார். इनके अंदर आए. உடனே என்னுடைய சரீரமானது तुरंत ही मेरा शरीर கிடுக்கிடு என்று நடுங்கினது. एकदम कांपने लगा. இதை பார்த்த போதகர் ஐயா और उसे देखा जो पास्टर जो थे, உடனடியாகவே என்னிடத்திலே வந்து तुरंत ही इनके पास आकर என் தலையின் மேல கை வைத்து விட்டு, इनके सिर के ऊपर हाथ रखकर, நீ இப்பொழுது अभी तू வாய் திறந்து मुंह खोलकर ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொன்னார். स्तुति कर, मतलब धन्यवाद दे बोल रहे थे. உடனே நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து तुरंत ही इन पास्टर का बात में सुनकर உடனடியாகவே நான் ஸ்தோத்திரம் என்று சொல்ல मैं தொடங்கினேன். तुरंत ही धन्यवाद ऐसा बोलना शुरू कर दिया. ஒரு வேர்டு தான் ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பேன். एक ही बार मैं बोला रहेगा धन्यवाद, அதற்கிடையிலே எனக்கு ஸ்தோத்திரம் வராது. फिर तो धन्यवाद नहीं आ रहा मुंह से. உடனடியாகவே ஏதோ மறுபாஷை, मतलब அப்படியே மறுபாஷையிலே நான் பேசிக்கொண்டே போயிட்டு और कुछ अलग अन्य भाषा मुंह से आ रही थी. அந்த விதமாக उसी तरह से தேவன் உடனடியாகவே परमेश्वर तुरंत ही பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார். पवित्र आत्मा की अभिषेक दिया मेरे को. ஏன் இருதயத்துல हृदय में நினைத்த ஒரு எண்ணம் மட்டும் हृदय में सोचा हुआ एक ही विचार எவ்வளவு அழகாக இருக்கிறது. कितना अच्छा दिख रहा है. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. पवित्र आत्मा की जरूरत है. அவர் நமக்கு இருக்கும் பொழுதுதான் वो हमारे अंदर रहते समय சத்திய வசனங்களுக்கு நம்மாலே கீழ்ப்படிய முடியும். सच्चाई वचन के और अपन कान लगा सकते हैं. சரி, ठीक. இன்றைய தினத்தில் நாம் படிப்பதற்கு தெரிந்து கொண்ட வேத பாகம் इसी समय पर हम पढ़ने के लिए निकला हुआ जो वचन है மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का पुस्तक 25வது அதிகாரம் 25वां अध्याय 1 முதல் 13 வசனங்களை நாம் வாசிப்போம். 25वां अध्याय में 1 से लेकर 13 वचन तक हम पढ़ेंगे. நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நேரம் ஆயிரும். ஆகையால நானே அதை சொல்லி முடிக்கிறேன். अच्छा सुनिए, मतलब आप पढ़ेंगे तो समय हो जाएगा, तो मैं ही उसको बता देती हूँ. உங்களுக்கு இது தெரிந்த ஒரு ये आपको पता ही है, पाठम. एक मतलब समझ है. சரி, அப்ப இதிலே நம்ம பார்க்கும் பொழுது हम इसमें देखते समय 10 பேரும் கன்னிகைகள். 10 कुंवारी थे. சரிதானே? सही है. அப்ப இந்த 10 பேரும் ये 10 लोग
மணவாட்டிகள் उन लोग कुंवारी थे, मतलब हाँ कुंवारियाँ थे। மணவாளனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புறப்படுகிறார்கள். वो जो दूल्हा को देखने के लिए उन लोग निकल रहे हैं। இதுல 5 பேர் மட்டும் इसमें सिर्फ 5 लोग புத்தி உள்ளவர்கள், एकदम समझदार थे। 5 பேர் 5 लोग புத்தி இல்லாதவர்கள். जिनको समझ ही नहीं था, புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுது मतलब मूर्ख लोग बोला जाएगा तो அவர்கள் அறிவு குறைந்தவர்கள். उन लोग दिमाग से भी कम थे। அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க ஆற்றல் அல்லவர்கள். उन लोग अपना जो पूर्व दिनों के बारे में उन लोग सोचने का दिमाग नहीं था। இன்றைக்கு என்ன நடக்க போகிறது, நாளைக்கு என்னைக்கு நடக்க போகிறது, இப்படிப்பட்ட தற்காலத்தை பற்றி தான் அவர்கள் சிந்திப்பார்கள். मतलब उन लोग इतना ही सोचते थे कि आज क्या होने वाला और कल क्या होगा, इतना ही उन लोग सोचते थे उसके बारे में। ஆகையினாலே மணவாளனை சந்திக்க போகும் பொழுது इसलिए जब वो दूल्हा को देखने के लिए जा रहे थे, அவர்கள் தீவட்டியை மட்டும் கொண்டு போகிறார்கள். उन लोग सिर्फ दीपक को लेके जा रहे थे, ஆனால் எண்ணெயை அவர்கள் கொண்டு போகவில்லை. पर तेल लेके नहीं गए। எண்ணெய் அவர்களுக்கு தேவை என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. उनको तेल भी जरूरत होगा, वो उन लोग का दिमाग में नहीं था। நன்றாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறார்கள், अच्छा ड्रेसिंग्स किए हैं, நல்ல மணமகளுக்குள்ள நல்ல ஆடம்பர வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார்கள், अच्छा सजावट किए हैं, जैसा उनको रहना चाहिए वैसा, கையில நல்லா தீவட்டி இருக்கிறது. और हाथ में भी अच्छा दिया है। அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் மணவாட்டிகள் இங்கே வந்திருக்கிறீங்க. ऐसा ही बहुत लोग ऐसा दुल्हन बनकर आए हो, எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. अच्छा ब्यूटीफुल ड्रेस बनाकर आए हो, யாரு மணவாளனை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. दुल्हा से मिलने के लिए आए हो, உங்க கையில தீவட்டி இருக்கு. आपके हाथ में दिया भी है। தீவட்டினா என்னது? दिया मतलब क्या है? பைபிள். கரெக்ட் தானே? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க. सब लोग बाइबल लेकर आए हैं, ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? पर दोनों के अंदर क्या अंतर है? ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? कि कौन सा अंतर है? புத்தி உள்ள ஸ்திரீட்ட என்ன இருந்தது? जो बुद्धिमान स्त्री के अंदर क्या था? तेल था। சரி, புத்தி உள்ளவர்களிடத்துல எண்ணெய் இருக்கு. जो मतलब बुद्धिमान स्त्री थी उनके पास तेल था, புத்தி இல்லாதவர்கள்ட்ட என்ன? और जो मूर्ख स्त्री थे उनके पास क्या था? எண்ணெயை பற்றியே நினைக்கல. उन लोग कुछ भी नहीं था तेल, ஏதோ வழக்கல கொஞ்சம் எண்ணெய் இருந்திருக்கும், அதை மட்டும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. तो दिया में ही थोड़ा तेल था, उसके साथ इन लोग आ गए, வேற பாட்டில்ல எண்ணெயே இல்ல, और साथ में बॉटल विटल में तेल भी लेकर नहीं गए उन लोग। சரி, அப்ப எண்ணெய்னா என்ன யோசிக்கிறீங்க? तो तेल अब क्या मतलब उसको क्या समझते हो? எண்ணெய்னா என்ன யோசிக்கிறீங்க? क्या तेल मतलब क्या है? அனாயிண்டிங் நீ சொல்றீங்க, பரிசுத்த ஆவி अभिषेक बोल रहे சொல்றீங்க, हो, पवित्र आत्मा बोलते हो, பிரார்த்தனை நீ சொல்றீங்க, प्रार्थना बोलते हो, ஜெபம் நீ சொல்றீங்க. मतलब प्रार्थना बोलते हो। இதனால தான் अनेகருக்கு எண்ணெய்னா என்னன்னே தெரியல. मतलब तेल मतलब कौन सा तेल समझ में नहीं आ रहा है। அப்ப நிறைய பேர் புத்தி இல்லாதவர்களாக तो இருக்கிறீங்க. मतलब बहुत लोग बिना बुद्धि का स्त्री है, அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க தான் செய்வீங்க, तो सिर्फ आप परमेश्वर राज्य को देखेंगे ही, பிரவேசிக்க முடியாது. पर प्रवेश नहीं कर सकते। எத்தனை பேர் பிரவேசிக்க விரும்புறீங்க? कौन कौन प्रवेश करना चाहते हो? சரிதானா? அப்போ இவங்க என்ன செய்றாங்கன்னா, எண்ணெய்னு சொல்லும் பொழுது अनेகருக்கு எண்ணெய்ன்றது தெரியாது. तो तेल बोलते समय कुछ लोगों को तेल क्या होता है वो नहीं मालूम है। பரிசுத்த ஆவி கிடைத்த உடனேயே, पवित्र आत्मा मिलते ही, மறுபாஷை பேசின உடனேயே, अगला भाषा बात करना शुरू करते ही எனக்கு எண்ணெய் கிடைச்சிட்டுன்னு நினைக்கிறாங்க. उन लोग बोलते थे कि हाँ हमको तेल मिल चुकी है, அதுதான் தப்பு. वो बड़ा गलती है। அதுதான் பெந்தெகோஸ்துக்காரர்கள் इसलिए पेंटेकोस्ट के लोग, अनेகர் बहुत लोग பரிசுத்த ஆவி கிடைத்து पवित्र आत्मा मिलकर மறுபாஷை பேசின உடனே, अन्य भाषा बात करना शुरू करते ही, கழுத்துல உள்ள செயின் இதெல்லாம் கலத்தின உடனே, उन लोग चेन वीन सब निकालने के बाद இயேசுவானவர் ஆகாயத்துல வந்தா यीशु मसीह आकाश में आए நான் இப்பொழுதே பறந்து போயிருவேன் என்று சொல்லி நினைக்கிறார்கள். और ऐसे उन लोग उड़कर जाएंगे करके सोच रहे थे। முதலாவது எண்ணெய் இல்லாம இருந்தா पहला तेल नहीं था, எக்கால சத்தத்தை நீங்க கேட்க முடியாது. तेल ही नहीं है तो आप तुरही का आवाज ही नहीं सुन पाएंगे। அவர் வானத்துல வரும்போது तो आकाश में से वो आते समय நீங்க அவரை பார்க்கவும் முடியாது. तो फिर आप उनको देख भी नहीं पाएंगे। சரிதானே? सही है ना? அப்ப எண்ணெய் இருந்தாதான் तो तेल आपके पास रहेगा तो ही நீங்க அவரை பார்க்க முடியும், आप उस परमेश्वर को देख सकते हो, எக்கால சத்தத்தை கேட்க முடியும். तुरही का वाणी सुन सकते हो। அதனால இன்னைக்கு எல்லாரும் எண்ணெய் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? इसलिए आज आप क्या पाना चाहते हो, क्या पाने वाले हो? சரி, அப்ப எப்படி எண்ணெய் பெற்றுக்கொள்ளணும்னு பார்க்க போறீங்க. कैसा तेल पाना है करके आप आज देखने वाले हैं। இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலலாம் जो मिडिल ईस्ट कंट्री में நிறைய எண்ணெய் பூமிக்கு அடியில இருந்து எடுக்கிறாங்க. बहुत सारा तेल उन लोग पृथ्वी से लेते हैं, मतलब वहाँ पे बहुत तेल रहता है। சரிதானே? கேலன் கணக்குல என்னது க்ரூட் ஆயில் எடுக்கிறாங்க. बहुत डजन डजन में
क्रूड ऑयल उन लोग को मिलता है अंदर से, पृथ्वी के अंदर से, वो कैसा लेते हैं, இது எப்படி உருவாச்சுது? वो कैसा मतलब बन रहा है? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னதாக बहुत सारा साल के पहले அந்த பாலைவனமான இடங்கள்ல எல்லாம் उस रेगिस्तान जगह में பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்து நின்றது. बड़ा बड़ा झाड़ वहाँ पे था, मतलब झाड़ियाँ था, பெரிய ஃபாரஸ்டாக இருந்தது. वो बड़ा मतलब जंगल था, பெரிய பெரிய அனிமல்ஸ் அந்த இடத்துல, மிருகங்கள் அந்த இடத்துல வாழ்ந்தது. और उस जंगल के अंदर बड़ा बड़ा मतलब एनिमल्स मतलब जानवर लोग जी रहे थे. இப்படி டைனோசரஸ் என்கிற பெரிய பெரிய மிருகங்கள் அந்த இடத்துல வாழ்ந்தது. डायनोसरस बोलने वाला बड़ा बड़ा जो एनिमल्स वहाँ पे था. ஆனா ஜலப்பிரளயம் வந்த சமயத்துல, पर जब पानी का जो सुनामी जैसा आ गया, பெரிய பெரிய பூமி அதிர்ச்சி வந்த சமயத்துல, बड़ा बड़ा जो भूकंप आया, तभी பூமி ரெண்டாக பிளந்த சமயத்துல, जैसे पृथ्वी भूकंप में जैसे दो भाग हो जाता था, பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் बड़ा बड़ा जो जानवर लोग பூமிக்கு அடியில போயிட்டுது. पृथ्वी के एकदम अंदर चले गए. அந்த மரங்கள் எல்லாம் பூமிக்கு அடியில போயிட்டுது. वो बड़ा बड़ा जो झाड़ है वो भी पृथ्वी के अंदर चला गया. அந்த பூமிக்கு அடியில पृथ्वी के अंदर அழுத்தம், ஸ்ட்ராங் பிரஷர் இருக்கிறது. एक बहुत सारा एक दबाव रहता है, டெம்பரேச்சர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். और बहुत ही ज्यादा गर्म रहता है अंदर, पृथ्वी के अंदर. அப்ப பிரஷர் குக்கர் மாதிரி जैसे प्रेशर कुकर है, அந்த அந்த மாம்சமானது वो जो शरीर है உஷ்ணத்தினாலும் गर्म के वजह से சூட்டினாலும் और एकदम गर्म के वजह से வெந்து ऐसा एकदम मेल्ट होकर एकदम पिसकर அந்த மாம்சத்திலே இருந்து उस शरीर से எண்ணெயானது வெளியிலே வந்தது. तेल बाहर आता है. மாம்சம் வேகும்போது, जब शरीर जलता है, மாம்சமானது உஷ்ணத்தினாலும் शरीर गर्म की वजह से, அழுத்தத்தினாலும் एकदम दबाव की वजह से, சுட்டரிக்கும் பொழுது जब उसको जलाया जाता है, எண்ணெய் வெளியாக வருகிறது. शरीर से तेल बाहर आता है. சரிதானா? सही है? அப்ப நீங்க நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில तो आप सोच सकते हैं कि क्यों मेरा जीवन में ஆவிக்குரிய யுத்தங்கள் வருகிறது? क्यों आत्मिक युद्ध आता है? ஏன் நான் பிசாசோடு கூட போராட வேண்டி இருக்கிறது? क्यों मैं शैतान के साथ हमेशा झगड़ा करते रहना है? ஏன் நான் உபவாச ஜெபம் செய்ய வேண்டியது இருக்கிறது? क्यों मैं उपवास प्रार्थना करना है? ஏன் என்னுடைய வாழ்க்கையில போராட்டத்துக்கு மேல போராட்டம் வந்து கொண்டு இருக்கிறது? क्यों मेरा जीवन में समस्या के ऊपर समस्या आ रही है? கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாத படிக்கு உங்களுடைய மாம்சம் உங்களுக்கு விரோதமாக போராடுகிறது. परमेश्वर का इच्छा के अनुसार आप कुछ भी नहीं करने के लिए आपका शरीर आपके विरोध में काम करता है. உங்களுடைய வாழ்க்கையில உள்ள முதல் எதிரி யார் தெரியுமா? आपका जीवन में आपका सबसे पहला जो विरोधी कौन हम मालूम है? உங்களுடைய மாம்சம். आपका खुद का शरीर है. சரிதானா? सही है? நான் 3 நாள் ஒருக்கா உபவாசித்து எஸ்தர் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. एस्तर फास्टिंग बोलते हैं, उपवास. அப்பொழுது அதில் தண்ணியும் குடிக்க கூடாது, ஆகாரமும் சாப்பிட और கூடாது. उसमें पानी भी नहीं पीना है और खाना भी नहीं खाना है. அந்த விதமாக நான் 3 நாள் உபவாசித்து எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். वैसे मैं 3 दिन उपवास कर कर एस्तर का पुस्तक पढ़ रही थी. அப்பொழுது நான் தேவனிடத்திலே கேட்டேன், ஆண்டவரே அந்த ஆமான் யார்? तो मैंने पूछा कि परमेश्वर से, प्रभु जो आमान है उसमें वो कौन है? எனக்கு விரோதமாக வந்து கொண்டிருக்கிற இந்த ஆமான் யார்? और मेरा विरोध में आने वाला आमान कौन है? விசேஷமாக நாம் நினைப்போம், विशेष तरीके से हम सोचते हैं நம்முடைய கணவருடைய குடும்பங்களிலே இருக்கிறவங்க தான் நம்முடைய சத்துருக்களாக இருப்பார்கள் என்று நாம் हमारा நினைப்போம். पति और उनका परिवार वाले ही हमारा शत्रु है. அப்ப அந்த குடும்பத்தில இருந்து வருகிற சத்துரு யார்? और वो परिवार से आने वाला शत्रु कौन है? நான் அவனை அறிந்து கொள்ள வேண்டும் मैं उसे जानना है. என்று சொல்லி நான் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ऐसा कर कर मैं प्रार्थना कर रही थी. அப்பொழுது ஆண்டவர் என்னிடத்திலே சொன்னார், तब परमेश्वर ने मेरे को समझाया, உன்னுடைய முதல் சத்துரு யார் தெரியுமா? तुम्हारा पहला शत्रु कौन मालूम है? உன்னுடைய மாம்சம். तुम्हारा ही शरीर है. சரிதானே? सही है? ஏனால் क्योंकि தேவனுடைய சித்தத்திற்கு परमेश्वर का इच्छा के अनुसार கீழ்ப்படியாதபடிக்கு नहीं मानने के लिए நம்மோடு கூட हमको हमारे साथ போராடி கொண்டிருக்கிறது हमारे साथ ही लड़ने वाला நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள். हमारा शरीर का अभिलाषा, அதை தான் उसको ही 1 யோவான் पहला यूहन्ना 2வது அதிகாரம் दूसरा अध्याय 15 முதல் 17 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 15 से लेकर 17 वचन तक लिखा है. மராட்டியில மட்டும் ஹிந்தியில மட்டும் வாசிருங்க. हिंदी में पढ़िए. 2 जॉन, फर्स्ट जॉन चैप्टर 2 चैप्टर दूसरा अध्याय 15 to 17. 15 से लेकर 17 तक. संसार में की वस्तुओं से प्रेम रखो. यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम नहीं है.
क्योंकि जो कुछ संसार में है अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का घमंड वह पिता की ओर से नहीं परंतु संसार ही की ओर से है। संसार और उसकी अभिलाषाएं दोनों मिटते जाते हैं परंतु जो परमेश्वर की इच्छा पर चलता है वह सर्वदा बना रहेगा। அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, यहाँ क्या लिखा है? மாம்சத்தின் நிச்சயம், शारीरिक अभिलाषा கண்களின் நிச்சயம், और आंखों की अभिलाषा ஜீவனத்தின் பெருமையுமாகிய और जीविका की जो घमंड है, உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் संसार का सारा चीज பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, पिता के द्वारा नहीं उत्पन्न हुआ है, அவைகள் உலகத்தினால உண்டானது. वो सब संसार से उत्पन्न हुआ था। அப்போ ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லும் பொழுது तो आत्मिक युद्ध मतलब क्या है? உலகத்தோடு கூட நாம் போராடுகிறோம், हम संसार के साथ लड़ते हैं பிசாசோடு கூட போராடுகிறோம். और शैतान के साथ भी हम लड़ते हैं। உலகத்தோடு போராடுகிறது தான் संसार के साथ जो लड़ते हैं वो மாம்சத்தின் இச்சைகள், शरीर का जो अभिलाषा, கண்களின் இச்சைகள், आंखों की अभिलाषा ஜீவனத்தின் பெருமை. और जीवन का घमंड। கண்களின் இச்சை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். आंखों की अभिलाषा आप सब जानते हैं। சில பேருக்கு பார்க்கறதெல்லாமே வாங்கணும். कुछ लोगों को जो भी वो देखते हैं सब लेना है, கடைக்கு போன உடனே என்னென்ன காரியங்களெல்லாம் பார்க்குறாங்களோ और दुकान जाने के बाद क्या क्या उनको आंखों से देखते हैं அவைகளெல்லாம் அவங்களுக்கு வாங்கணும். वो सब उनको चाहिए। ஆலயத்தில் வந்தா और कलिशा में आएंगे तो யார் யார் என்ன புடவை உடுத்திருக்கிறாங்க कौन कौन क्या साड़ी पहने हैं அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. वही देखते रहेंगे। பிரசங்கத்தை கேட்பாங்களா? क्या उन लोग संदेश सुनेंगे? அதனால தான் சில சிபிஎம் சர்ச்சில் எல்லாம் खुद सीपीएम चर्च में எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ்ல बोल வரும். देते कि सब लोग व्हाइट कपड़ा में ही आना है बोल देते, ஏன்னா கண்களின் நிச்சயில இருந்து விடுதலை பெறுறதுக்கு. क्योंकि आंखों के अभिलाषा से वो समय छुटकारा पाने के लिए। ஆனா நாம அப்படி விடுதலை பெற முடியாது. पर हम वैसा छुटकारा नहीं पा सकते हैं। நம்முடைய இருதயமானது பரிசுத்தப்பட வேண்டும். हमारा हृदय पवित्र होना है। நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், हमारे हृदय में रहने वाला सारा मूर्ति पूजा, இருதயத்தில் இருக்கிற இச்சைகள் हृदय का हर एक इच्छा பரிசுத்த ஆவியினால पवित्र आत्मा के द्वारा சுட்டரிக்கப்பட வேண்டும். वो जलाया जाना जरूरी है। மாம்சத்தின் இச்சைகள், जो शारीरिक का अभिलाषा, இவைகள் தான் விபசாரம், வேசித்தனம் இப்படிப்பட்ட விதமான பாவங்களிலே மனுஷனை அடிமைப்படுத்துகிறது. वही विचार वेशीपन में पाप में डाल देता है। ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லும் और பொழுது जीविका का घमंड मतलब நம்மளை குறித்ததான பெருமை. हमारे बारे में जो घमंड करते हैं वो, மற்றவர்களை நாம் கனப்படுத்த மாட்டோம், दूसरों को हम आदर नहीं देंगे, மற்றவர்களை ஏளனமாக நினைப்போம், दूसरों को तुच्छ गिनने का நான் யார் என்று சொல்லி நாம் சொல்லுவோம், बोलते कि मैं कौन मालूम है क्या, ऐसा बोलते இந்த हैं। குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்லுவோம், और मेरा परिवार के बारे में बोलते हैं, இந்த மாநிலத்தை சார்ந்தவன் என்று और சொல்லுவோம். बोलते कि मैं यहाँ का हूँ, ऐसा बोलते हैं। இந்த விதமான எல்லா விதமான பெருமைகளும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனாலே தான் குடும்பங்களிலே சண்டைகள் இருக்கிறது. इसलिए ऐसा सारा घमंड हमारा परिवार हमारे अंदर है, इसलिए परिवार में झगड़ा आता है। நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் கூட சண்டைகள் இருக்கிறது. फिर हमारा घर के बाजू वालों से झगड़ा करते हैं हम लोग, ஏனென்று சொன்னால் எப்பொழுதும் காம்படிஷன். क्योंकि हमेशा हम लोग कंपटीशन करते रहते हैं। நம்ம ஒரு வீட்டுக்கு போனாலே एक घर पे जाते ही உடனடியாகவே நம்மளை குறித்து தான் கேட்பார்கள். तुरंत ही हमारे बारे में पूछते हैं, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது, तुमको कितना बच्चे हैं, என்ன படிச்சிருக்காங்க, क्या पढ़ रहे हैं। அப்படியானால் எங்க பிள்ளைகளை விட मतलब आपके बच्चे से அவங்க நல்லா படிச்சிருக்காங்களா, वो अच्छा पढ़े हैं क्या, இந்த விதமான கம்பேரிசன். ऐसा उन लोग कंपैरिजन करते हैं। என்ன வேலை செய்றாங்க, क्या काम करते हैं, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, कितना पगार लेते हैं, இந்த விதமான உலக பிரகாரமான காரியங்கள். ऐसा संसारिक बात। இதனால போட்டிகள் வருகிறது, और इसकी वजह से कंपटीशन आ जाता है பொறாமைகள் வருகிறது. और जलन आ जाता है। இதுதான் ஜீவனத்தின் பெருமை. यही जीवन का घमंड है। அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பெதஸ்தா ஊழியங்கள் 66C/4B பிரைட் தெரு, நாகர்கோவில் 1, கன்னியாகுமரி மாவட்டம். செல் நம்பர் 9791255354.